ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்மா சொருபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதானம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இலங்கையில அசோகவனத்துல சீதா மாதா மண்டோதரி கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மண்டோதரியிடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ தர்ம பத்னியா இவ்வளவு நாள் ராவணனுக்கு இருந்துட்டு இருக்க, நீ எவ்வளவோ சேவை பண்ற நீ ராவணனுக்கு, ஆனா உன்னுடைய அன்பு ராவணனுக்கு புரியல. அவனது அந்த ராட்சச குணத்துலதான் இருக்கான். அவனுடைய அன்பு, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை உன்னால நீ தர்ம பத்னியா இருந்தும் கூட அந்த அன்பை உன்னால வெளிக்கொண்டு வர முடியல. அதனால நீ இது செய்யறதை விட வேற என்னென்னது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்றாங்க. மண்டோதரிக்கு ஆச்சரியம். ஆமால்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம எவ்வளவோ ராவணனுக்கு உதவிகரமா தான் இருக்கிறோம், ஆனா இது அவனுடைய குணத்தை மாத்தல, அவன் அந்த குணத்துலதான், ராட்சச குணத்துலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணம் இன்னும் மாறலன்னு அவங்களுக்கு ஆச்சரியம். அப்பதான் புரியுது அவங்களுக்கு. அதற்கு மாதா சொல்றாங்க, உன்னுடைய மகள் உனக்கு மகள் இருக்காங்க இல்லையா, உனது இந்த கஷ்டமான சூழ்நிலையில இப்ப நீ கஷ்டத்துலதான் இருக்க, ஆனா நீ உனக்குள்ளாரையே இருக்கிற, உனக்கு இருக்கிற கஷ்டம் உனக்கே தெரியல. இப்ப நீ இருக்கக்கூடிய கஷ்ட சூழ்நிலையில உன்னுடைய மகள் உன்னிடம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய மகள் ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆறுதலா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் கலந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா சீதா மாதா தியானத்துல அமர்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல ஹனுமன் வர்றாரு. இப்பதான் முதல் முறையா சீதா தேவிய பார்க்க வர்றாரு. ஹனுமன் இலங்கையில அசோகவனத்துல மாதாவை பார்க்கறாங்க. மாதா டக்குன்னு பாத்துடுறாங்க ஹனுமனை. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வருது, ஆனா ஹனுமன் தெரியாது, இருந்தாலும் இவர் நமக்கு நன்மை செய்ய வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதாவிற்கு புரிய வருது. ஏன்னா ஹனுமன் யாருன்னா அந்த மகா சிவனுடைய அவதாரம் தான், அம்சம், மகா சிவனுடைய அம்சம் தான் அவர். அதனால அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அவங்க உணர்ந்துக்கிறாங்க, இவங்க உதவி பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துகிட்டு நமஸ்காரம் பண்றாங்க, வணக்கம் செலுத்துறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க. அதற்கு ஹனுமான் சொல்றாரு, அம்மா நான் உன்னுடைய பக்தன், நீ என்னை நமஸ்கரிக்க கூடாது. இந்த பூமிக்கு நான் இந்த பூமிக்கு வந்ததே உங்க இருவருக்கும் சேவை செய்யறதுக்கு தான். அதாவது ஸ்ரீராமனுக்கும் சீதாதேவியா உங்களுக்கும் சேவை பண்றதுக்கு தான் நான் இந்த பூமிக்கே வந்திருக்கேன். நீங்க என்னை நமஸ்கரிக்க கூடாது, நான் உங்க பக்தன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மாதா சொல்றாங்க, நான் உன்னை என்னுடைய பக்தனா பார்க்க முடியல, நீ உன்னை பார்த்தா எனக்கு மகன் போலதான் தோணுது அப்படின்னு மாதா சொல்றாங்க. உடனே அவருக்கு சிரிப்பு, ஆனந்தகரமா அவர் சிரிக்கிறார். ஏன்னா மகன், அவருக்கு ஒரு தாய் கிடைச்சிட்டாங்க இல்லையா. மகன் சொன்னோடனே அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா அவங்க ஆனந்தமா சிரிக்கிறாரு. மாதா கேக்குறாங்க, நான் இங்க அசோகவனத்துல ராவணனுடைய பகுதியில இருக்கேன், என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஹனுமான் சொல்றாரு, எனக்கு வேற மார்க்கம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு ராம நாமம் ஒன்று மட்டும் போதும், ராம நாமம் மட்டும் இருந்தா போதும். நான் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஈஸியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆகாசம் முழுவதும் கூட அந்த ராமன் நாமம் நிறைஞ்சிருக்கு, இது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிக்கிட்டே வந்தேன், அது இங்க கொண்டு என்னை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஈஸியா எங்களுக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க. என்னுடைய சரீரம், மனசு, ஆத்மா முழுவதும் கூட ராமநாமம் நிறைந்திருக்குது. உன்னை தேடுவது எனக்கு கஷ்டம் இல்லம்மா, அம்மா உங்களை பாக்குறது எனக்கு கஷ்டம் இல்லாம ஈஸியா போச்சு அப்படின்னு ஹனுமான் சொல்றாரு. அப்போ சீதாதேவி சொல்றாங்க,
உன்னோட வார்த்தையிலிருந்து அந்த ராமநாமத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைகளை எடுத்து கன்னங்கள்ல வச்சுக்கிறாங்க. ராமனுடைய ராமன்ட்ட இருந்து இவர் வந்திருக்கிறாரு இல்லையா, ஸ்ரீராமன்ட்ட இருந்து இவர் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் மகனை போன்று அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு உணர்வு ஏற்படுது. அதனால அந்த ஸ்ரீராமனையே பார்த்து திருப்தி அந்த சீதா மாதாவுக்கு ஏற்படுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீராமன் கொடுத்த அந்த மோதிரம் ஒண்ணு இருக்கு, அந்த மோதிரத்தை சீதா தேவியிடம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை பார்த்து இன்னும் பேரானந்தப்படுறாங்க. ஏன்னா ராமன்கிட்ட இருந்து அவர்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்ப ராவணன் சீதா மாதாவை எடுத்து வந்தாங்களோ அப்பவே இருந்து இல்லை இல்லையா. அப்போ அந்த மோதிரத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம், ராமனையே பார்த்த மாதிரி. அந்த மோதிரத்தை வாங்கி அவங்க அணிந்து கொண்ட உடனே அந்த ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிக்கும் இடையில இருந்த அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அது கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. அப்போ அவங்க இருவருக்கும் இடையிலான அந்த உணர்வு பூர்வமான அந்த கம்யூனிகேஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த மோதிரத்தை எப்ப அணிகிறாங்களோ அந்த மோதிரத்துல ஸ்ரீராமனுடைய இதய துடிப்பே அவங்களால கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தாங்கிட்ட இருந்த சூடாமணிங்கிற ஒரு அணிகலன், அதாவது தலையில முடியில அணியக்கூடிய அந்த ஒரு சின்ன ஆபரணம், அது பேரு சூடாமணி. அந்த சூடாமணியை ஹனுமன்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இதை நீ எப்ப ராமன்ட்ட போறியோ, ஸ்ரீராமன்ட்ட போகும்போது இந்த சூடாமணிய அவர்கிட்ட என்னோட நினைவா கொடு, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை முழுவதும் கூட அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேவி கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஹனுமான் சொல்றாரு, அம்மா நீங்க இவ்வளவு நாட்களை எதுவுமே சாப்பிடாம இருக்கிறீங்களே, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழங்கள் கொண்டுட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு மாதா சொல்றாங்க, இல்லம்மா, நீ உனக்கு தேவையான பழங்களை இந்த வனத்துல போய் நீ பறித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னுடைய வயிறு நிறைய பறித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாதா ஹனுமன்ட்ட சொல்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாதா அந்த அசோக மரத்துக்கு மேல இப்படி பார்க்கறாங்களாமா. பார்த்துட்டு மேல யாரு இருக்காங்க, பார்வதி தேவி ஒரு வெள்ளை நிற ஒரு பறவை போல மேல அங்க அசோக மரத்து மேல இருக்காங்க இல்லையா, அங்க இருந்து சீதா தேவிய கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மாதா பார்வதி அம்மனுக்கு சொல்ற மாதிரி, மேல நீ சொன்ன மாதிரி ஹனுமான் வந்துட்டாரு, அதாவது நீ சொன்ன மாதிரி வந்திருக்காங்க. இந்த விஷயம் பார்வதி தேவி சீதா மாதாவுக்கு சொல்லுவாங்க. விரைவில் சிவனுடைய அம்சம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீராமன் கூட வருவாரு படையை திரட்டிட்டுங்கிற ஒரு விஷயம் பார்வதி தேவி சொல்லியிருப்பாங்க. இப்ப அதை நீ சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா மாதா பார்வதி அம்மாவை பாக்குறாங்க. உடனே ஹனுமான் சொல்றாரு, உனக்கு இங்க நல்ல ஒரு நட்பு கிடைச்சிருக்கு போலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதன் பிறகு இங்கே 9 மாத காலம் ஆகிடுச்சு. உங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக ஸ்ரீராமன் படைகளை திரட்டி கொண்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹனுமான் சொல்றாரு. அதற்கு மாதா சொல்றாங்க, அதாவது யுத்தம் நடந்துருச்சுன்னா, படை திரட்டுறாங்கன்னா என்ன ஆகும், இங்க யுத்தம் நடக்கும் இல்லையா, யுத்தம் நடந்துச்சுன்னா 2 பக்கமும் கூட நஷ்டம் ஏற்படும் இல்லையா, அந்த நஷ்டம் பாதிப்பு ஏற்படாம இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏதாவது செய்ய, ராவணன்ட்ட போய் நீ பேசி பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீதா மாதா ஹனுமன்ட்ட சொல்றாங்க. ராவணனுடைய அன்பை வெளிப்படுவதற்கு உண்டான முயற்சி செய்ய, அது யுத்தம் அதோட நின்னுரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதற்கு ஹனுமான் சொல்றாரு, நான் முயற்சிக்கிறேம்மா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த இலங்கையே ஒரு நொடியில அழிச்சு விடுறேன் தீ வைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹனுமான். ஏன்னா அந்த மாதிரி தீ வைத்து அழிச்சிட்டோம்னா யாருக்குமே எந்த நஷ்டமும் வராது இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹனுமான் சொல்றாரு. அப்ப ஹனுமனையே மாதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதன் பிறகு ஹனுமன் என்ன பண்றாருன்னா வனத்துக்குள்ளார போய் நிறைய பழங்களை எல்லாம் பறித்து வயிறு நிறைய சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு முன்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி இருந்தாதானே ராவணன்கிட்ட வந்து அவனை அழிச்சிட்டு போவாங்க ஹனுமனை. அதனால அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் காவலர்கள் வந்து ஹனுமனை பார்த்து ராவணன்கிட்ட சிறைப்படுத்தி கொண்டு போய் நிக்க வைப்பாங்க. அதன் பிறகு அங்க என்ன நடக்கணும்னா, அந்த ராவணன்கிட்ட நிறைய விஷயம் வந்து பேசுவார். பேசிட்டு சீதாவை அனுப்ப சொல்லி இந்த யுத்தம் நடக்காம இருக்கிறதுக்கு சமரசம் பேசுவார். ஆனா ராவணனுடைய அகங்காரத்துக்கு முன்னாடி ஹனுமன் எவ்வளவு சொன்னாலும் கூட அது வந்து பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அவரு எப்படி அகங்காரத்தின் பிரதிபிம்பமாவே ராவணன் இருந்திருக்கான். அதனால அதாவது அழிவு அப்படின்னு நம்ம தலைமையில அழிவு இருக்குது அப்படின்னு எழுதி இருந்துச்சுன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் கூட நம்மளுடைய செவிக்கு கேட்கவே கேட்காது. தன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அந்த மாதிரி, அதாவது மோசத்தை செய்யக்கூடியவர்கள், மோசத்தை பேசக்கூடியவர்கள் தான் சுற்றியுமே இருப்பாங்க. ஏன்னா அழிவு காலம் வந்துருச்சுன்னா அது அப்படிதான் நடக்கும். அதே மாதிரி அங்கேயும் நடந்தது. அதன் பிறகு ராவணன் என்ன சொல்றாருன்னா, பணியாளர்கள்ட்ட தன்னுடைய வேலைக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு ஹனுமன் வந்து அணிந்திருக்கும் சிறிய உடை இருக்கு இல்லையா, அந்த உடைக்கு தீ வைங்க, நெருப்பு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு என்ன பண்றாரு, இந்திரஜித் யாருன்னா ராவணனுடைய மகன். அவன் இந்திரஜித் என்ன பண்றான், ஒரு தீபத்தம் பற்ற வைத்துட்டு வேக வேகமா வந்து ரொம்ப எகத்தாளமா ஏளனமா சொல்றான், இது வந்து ஒரு குரங்கு, இந்த குரங்கு சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா, இதெல்லாம் எதற்காக நம்ம கேட்கணும், பாரு இப்போ உன்னுடைய வாளுக்கு தீ வைக்கிறேன் பாரு, நீ வந்து எங்கள்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அகங்காரத்தோட வந்து பேசுறான் தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு. ஆனா ஹனுமன் யாரு, சாக்ஷாத் மகாசிவனோட அம்சம் இல்லையா, அதனால அக்னி தேவன் இந்த ஹனுமனை எதுவும் பண்ண முடியல. அக்னி தேவன் வரல, ஏன்னா சாக்ஷாத் மகாசிவனுடைய அம்சம், அக்னி தேவன் செயல்பட மாட்டேங்கிறான். ஆனா ஹனுமன் என்ன சொல்றாருன்னா, அக்னி தேவா வேண்டாரு அக்னி தேவனை, அக்னி தேவா நீ உன்னோட வேலையை பாரு, நீ உன்னுடைய பணியை செய்ய, நான் அதை பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இந்த இலங்கையை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு நீ வந்து உன்னுடைய வேலை செய், இலங்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி தேவனுக்கு எப்ப ஒரு ஹனுமன் வந்து ஆజ్ఞை கொடுக்குறாரோ சொல்றாரோ, அதன் பிறகு அந்த நெருப்பானது பற்றிக்குது. பற்றின உடனே என்ன பண்றாரு, இந்த அவருடைய வாள்ல தீ வச்சிடறாங்க. அவர் உடனே அந்த ஊர் உலகெல்லாம் சுத்தி அங்க இருக்க எல்லா பகுதிக்கும் தீ வச்சிடறாரு ஹனுமன். இலங்கை முழுவதும் அந்த தீ வந்து பரவிடுது. ராவணனுடைய அனைத்து பகுதிகளும் கூட நெருப்பு பிடிச்சு எரியுதாமா. அப்ப வந்து மாதா நினைக்கிறாராம், அந்த அந்த தீப்பிழம்பு அதை எரியும் போது மாதாவுக்கு தெரிய வருது. மாதா வந்து நினைக்கிறாரா, ஹனுமன் வந்து இது தான் சொன்ன வேலையை செஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதா நினைக்கிறாங்க. ஆனா இந்திரஜித் தீவைக்கு போனாரு. இந்திரஜித் அவனுக்கு இந்த ஹனுமன் யாருன்னு தெரியாது இல்லையா. அந்த மகாதேவனே தான் நேரடியா வந்திருக்காங்கிற ஒரு விஷயம் இந்திரஜித்துக்கும் தெரியாது, ராவணனுக்கும் தெரியாம போயிடுச்சு. ஆனா மாதா வந்து அவங்களுக்கு பயமே இல்லை, பயமற்று இருக்கிறாங்க. மாதா மீது இதனால என்ன ஆகுது, மாதாவுக்கு இன்னும் தைரியம். ஹனுமன் வந்துட்டு போனதுல இருந்து மாதாவுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு சப்போர்ட் நிறைய வந்துருச்சு அப்படிங்கிற. ஹனுமன் எப்போ வந்தாரோ, ஸ்ரீராமனுடைய கம்யூனிகேஷன் அந்த உணர்வு எப்போ வந்துச்சோ அப்ப இருந்து அவங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது விலகிருச்சு. இதனால என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து தனக்குள்ள பயம் விலகும் போது என்னாச்சுன்னா, அவங்க வந்து தியான நிலையில இல்லாம அந்த உணர்வற்ற நிலைக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமா தியானம் செய்வதை விட்டுட்டாங்க. எப்ப தியானம் செய்வதை விட்டுட்டாங்களோ உணர்வு நிலை குறைஞ்சிருச்சு, விழிப்புணர்வு குறைந்து விட்டுச்சு. ஏற்கனவே பார்வதி மாமாதா என்ன சொல்லியிருக்காங்க, நீ அது எப்பவுமே தியான நிலையில இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா நீ மாயா சக்திகள் நிறைந்த உலகத்துல நீ இருக்கிற, அதனால உனக்கு அந்த பாதிப்பு வராம இருக்கணும்னா இது நீ இருக்கணும்னு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம்
விழிப்புணர்வு குறைஞ்சிருச்சு மாதாவுக்கு. உடனே அவங்களுக்கு என்ன மாதிரி கனவு மாதிரி என்ன வருதுன்னா, மிதிலையில தன்னுடைய தாயும் தந்தையும் இறந்து போனது போல கனவு வருது அவங்களுக்கு. எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க சொன்ன பார்வதி சொல்லியிருந்தாலும் கூட அவங்க அந்த நிலையை மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு ஹனுமனை பார்த்த உடனே. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்துக்கு உள்ளாயிடுறாங்க. ஏன்னா தனது தாயும் தந்தையும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்த காட்சியில பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுடுச்சு. அப்போ வந்து ராவணன் வந்து பேச்சு கேக்குது உடனே. ஏன்னா ராவணனுடைய தனது வேலையை ஆரம்பிச்சிட்டான். எப்போ இந்த ஹனுமன் வந்து அந்த இலங்கைக்கு தீ வச்சுட்டாங்களோ மறுபடியும் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டான். இது ஸ்ரீராமனுடைய வேலை தான், இவங்களை இங்க டார்ச்சர் பண்ணுனாதான் சரியா இருக்கும், இவங்க ஏதாவது பண்ணணும் மாதாவை அப்படின்னு சொல்லிட்டு தனது மாயாசக்தியை உபயோகப்படுத்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சீதா மாதா கிட்ட வந்து சொல்றாங்க, உன்னுடைய பெற்றோரை வந்து இறந்துட்டாங்க மிதிலையில, என்னுடைய காவலர்கள் வந்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்க உன்னுடைய பெற்றோர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இவங்க சொல்றாங்க, அது எனக்கு தெரியும், நீ வந்து உன்னுடைய மாய சக்தியில தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அவங்க இருக்காங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ராவணன் சொல்றான், நீ என்ன கல்லு மனசுக்காரியா, உன்னுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் கூட நீ அதை வந்து பெருசா எடுத்துக்கலையே, நாளைக்கு பாரு ராமன் கூட இறந்து போயிடுவான், நீ எங்க போக முடியும், நீ வந்து பெத்தவங்களும் இறந்துட்டாங்க, நீ உன்னோட கணவனும் இறக்க போறான், நீ அயோத்திக்கும் போக முடியாது, மிதிலைக்கும் போக முடியாது, இனி என்கிட்டயே இங்கேதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஏளனமா சிரிப்போட அவன் வந்து பேசுறான். இதை வந்து பொருட்படுத்தாத இந்த சீதா இதை வந்து பெருசா நினைச்சுக்கல. ஏன்னா இவன் வந்து மாய சக்தியை உபயோகப்படுத்துறாங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால என்ன பண்றாங்க, மறுபடியும் தியானத்துக்குள்ளார அவங்க போயிடுறாங்க. தியானத்துக்குள்ள போயிட்டு தன்னுடைய தந்தை கிட்ட கனெக்ஷன் பண்றதுக்கு பாக்குறாங்க, ஆனா முடியல. இந்த மாதிரி தியானத்துல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு கண்ணு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேரொளி எங்கேயோ இருந்து பறந்து வர மாதிரி வருது, வந்து மாதாவுக்கு முன்னாடி நிக்குது. இன்னொன்னே அந்த ஒளி ஒரு பெண் உருவமா மாறுது. அவங்க யாருன்னா சாக்ஷாத் அனுசியா. இந்த அனுசியா மாதாவை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சீதா மாதா முதல்ல வனவாசம் வந்தப்ப இந்த சித்திரகோட்டாங்கிற பகுதியில தான் அந்த அனுசியா மாதா அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த அனுசியா மாதா தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, சீதா நீ ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த மாயாவி சக்தியை ராவணன் வந்து உபயோகிச்சுட்டு இருக்கான், நீ அவனுடைய வளையத்துல மீண்டும் மாட்டிக்காத அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. மிதிலையில உன்னுடைய பெற்றோர்கள் இருவரும் கூட நலமா இருக்காங்க, அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அவங்க வந்து ஒரு சின்ன குடில்ல தியானம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய சொல்றாங்க. உடனே மாதா சொல்றாங்க, அம்மா நீ எனக்கு நல்ல செய்திய சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறாங்க. அதற்கு அனுசியா சொல்றாங்க, இந்த 9 மாத காலத்துல நீ ரொம்பவும் சக்தி குறைஞ்சு போயிடுச்சு உனக்கு. ஏன்னா அவனுடைய ராவணனுடைய மாயாவி சக்திய நீ எதிர்கொண்டு உனது சக்தி ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப சக்தி இழந்து இருக்கிற. அதனால உனக்கு தேவையான சக்திய என்னட்ட இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுசியா அவங்க சொல்றாங்க. இவ்வளவு நாட்களா வந்து நீ ராவணனுடைய செயல்கள், மாயாவி செயல்கள் அனைத்தையும் கூட தடுத்து வந்துட்டு இருந்த. அவன் எவ்வளவு மாயாவி சக்தி பண்ணாலும் கூட அதை தடுத்து நிறுத்தி வந்துட்டு இருந்த. ஆனா இனி நீ ராவணனுடைய அகத்திற்குள்ளார நீ செயல்பட ஆரம்பிக்கணும். நீ அவனுடைய அகத்திற்குள்ளார சென்று அவனுக்குள்ளார அன்பை வந்து விழிப்படைய செய்ய வேண்டிய வேலை சமயம் வந்துருச்சு. இனி உன்னது வேலையை இனிமே நீ தொடங்கணும். ஸ்ரீராமன் வந்து சீக்கிரம் இங்க உன்னை தேடி வந்துருவாங்க. அதனால எப்போ இவங்க உன்னை தேடி வர இருக்கிறாங்களோ அப்ப ராவணனுடைய அந்த மாயாவி சக்தி உண்மையில அதிகமா செயல்படுத்த முயற்சிப்பான். உன்னுடைய உடல், மனம்,
உன்னுடைய உடல் ரீதியா மானசீக ரீதியா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிப்பான் ராவணன். அவன் உன் மேல இந்த மாதிரி செயல்படுவதற்கு முன்னாடி தன்னுடைய மாயாவி சக்தியை மீண்டும் உபயோகப்படுத்துவதற்கு முன்னாடியே நீ முந்திக்கணும். நீ அவனுடைய அசுர சாம்ராஜ்யத்திற்குள்ளார பயணிக்கணும், பிரவேசிக்கணும். அப்பதான் ஸ்ரீராமனால அவருடைய வேலையை செய்ய முடியும். அதனால உன்னது வேலையை தொடங்கும் சமயம் வந்துடுச்சு. அதற்காக நீ தயாராக இரு. அதற்குண்டான தேவையான அனைத்து சக்திகளும் என்கிட்ட நீ இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுசியா தேவி மாதா அவங்களுக்கு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். இதன் பிறகு ஸ்ரீராமன் எப்படி வருவாரு, யுத்தம் எப்படி நடக்குங்கிற விஷயத்த நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.